Hello guys, welcome back to our channel. My name is Abhay joined by. Anindita. So again, we are back with full movie scene reaction of 11, Yes. and this is part 3. Part Part 2 three. actually it got blocked. got blocked. I will try to recover it and then re-upload it. But this is we are continuing with part 3 as well. Yes. So let's get started. Super excited for this movie. And what I guessed in the last part, right? There must be some incident about, twins or something like that. Because 11 students, right? 11 Right. students 11 and twins they have 11 shown twins in frame. that school, actually, in one frame. Already we have seen that. So something is, related to that. So let's get started. And so, if you're new to this channel, guys, please do subscribe us and also please click on the notification bell. Yes. Also, please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. Oh, that guy. Oh, he caught that person जो नाना कर रहा था. Yes. Oh, that's how he was suspecting. Okay. Oh. He's twin. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கொண்டு வரேன் சார். Flashback to flashback to flashback. Okay. உண்மையை நீயே சொல்றியா இல்லை நான் சொல்ல வைக்கட்டுமா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். சொல்லிடுறேன் சார். குட், கோ ஹெட். நான் சுதாகர் இல்லை சார், சுரேந்தர். சுதாகர் என்னுடைய தம்பி சார். நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸ். அவன் ஒரு ட்ராவல் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணான். லாஸ்ட் மந்த் 23 என்னோட வேலை இன்னும் முடியல, நீங்கள் படுங்க, நான் வரத்துக்கு லேட் ஆகும்னு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தான் சார். சரி, அடிக்கடி இப்படி தான் லேட்டாக வருவான்னு நானும் விட்டுட்டேன் சார். She is also having twins. அன்னைக்கு நைட்டு மழையாக இருந்ததுனால ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு மார்னிங் வரதா மீரா மெசேஜ் பண்ணியிருந்தா. உடனே நான் அவளுக்கு கால் பண்ணேன். நாட் ரீச்சபிள்னு வந்தது. சரி மார்னிங் வந்துடுவான்னு நானும் அமைதியாக விட்டுட்டேன். விடிஞ்சும் அவன் வீட்டுக்கு வரல, ஃபோனும் ரீச் ஆகலை சார். சரி, அவன் ஆஃபீஸுக்கு போய் பார்க்கலான்னு கிளம்பும்போது தான் ஒரு நம்பர்லேருந்து வீடியோ கால் வந்தது சார். அட்டென்ட் பண்ணா மீராவை யாரோ ஒருத்தன் கட்டி போட்டு வச்சிருந்தான். அவன் மாஸ்க் போட்டிருந்தான் சார், கையில் ஒரு கன் இருந்தது. அவன் சொல்றத செஞ்சா மீராவை உயிரோட விட்டுறதா சொன்னான். மீறி போலீஸ்கிட்ட போகணும்னு நினச்சா சுதாகரை உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொன்னான் சார். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப பயந்துட்டேன். என்ன நடந்தாலும் போலீஸ்க்கு போறது தான் சரின்னு பட்டது. அதனால தான் அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்தேன். நீ இப்போ எங்க இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நான் சொல்றத செஞ்சா உன் தங்கச்சிய உயிரோட பார்க்கலாம். அதை விட்டுட்டு போகணும்னு நினைச்ச போனத்தை கூட பார்க்க முடியாது. இனிமே உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது. ஏமா யார் மணி, என்ன வேணும் உனக்கு? அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நாய்க்குட்டி காணும்னு போய் சொல்லிட்டேன். அன்னைக்கு அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணி கஸ்தூரிபாய் நகர் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடுக்கு வர சொன்னான். வேற வழி தெரியாம அவன் சொன்ன இடத்துக்கு போனேன். அப்போ என்னாச்சுன்னே தெரியல சார். சடனாக அன்கான்ஷியஸ் ஆயிட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா மால் மாதிரி ஏதோ ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் இருந்தேன் சார். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அங்கேருந்து ஒரு ஃபோன் ரிங் ஆச்சு. அது ஒரு வீடியோ கால். அட்டன் பண்ணா மீராவை அவன் தண்ணி தொட்டியில போட்டு முக்கி எடுத்துட்டு இருந்தான். அவளை விட சொல்லி அவன்கிட்ட கெஞ்சினேன். சுதாகரை விடணும்னா Same incident happened இருந்த ஒரு டென்ட்டுக்குள்ள both of them. நானும் போனேன். This is a pattern actually he follows for all of the people. அந்த ரூம்ல யாரோ ஒருத்தரை கட்டி போட்டு மேல தார்பாய் போட்டு மூடி வச்சிருந்தான். பக்கத்துல இருந்த டேபிள்ல ஒரு கன் இருந்தது. போனை டேபிள் மேல வச்சுட்டு கன்னை எடுக்க சொன்னான்.
நானும் ஒன்றும் புரியாம கையில் எடுத்து அந்த கண்ணை கொண்டு போய் இதில் இருந்தவன் நெத்தியில வைக்க சொன்னான். என்னால முடியாதுன்னு சொன்னேன். மீராவை உடனே தண்ணியில முக்க ஆரம்பிச்சான். அவன் துடிக்கிறதுனால பார்க்க முடியல சார். அதனால அவன் சொன்ன மாதிரி கண்ணு நெத்தியில வச்சேன். யார் இது? நான் ஏன் ஷூட் பண்ணணும்? என்னால முடியாது. உனக்கு உன் தம்பி உயிரை விட அந்த உயிர் முக்கியமா போச்சா? உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், மீராவை விட்டுடு ப்ளீஸ். உனக்கு என்னதான் வேணும்? சொன்னது புரியல. அந்த உயிர் தான் வேணும். ஷூட். Come on, shoot. நீ யோசிக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் உடன்பிறப்போட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க. Oh, he's torturing. Oh man. Just 10 seconds left. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. Shoot. ஓஹோ. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கண்ணு முழிச்சு பார்த்தா அவன் என்ன வர சொன்ன அதே ரோட்ல இருந்தேன். மறுநாள் சுதாகர் வீட்டுக்கு வந்துருவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு வீடியோ மெசேஜ் தான் வந்தது. Oh, that video. Also, that already video that video has got a. Blackmailing. Oh. Sudha! He only killed his brother. How come She only killed her sister. He was showing on the camera at that time. மீரா. This is brutal. Oh. Happy journey. After that also the வெளியே சொன்னா வீடியோ போலீஸ் கிட்ட கொடுத்துறேன்னு மிரட்டினா சார். மீராவை என் கையாலேயே கொல்ல வச்சுட்டா சார் அவ. இந்த உலகத்துல அவ இல்லாம போனதுக்கு நான் தான் காரணம் நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பழைச்சிட்டு இருக்கேன். என் பாதி உயிர் சார் அவன். அவன் இல்லாத இந்த உலகத்துல இனிமே இருக்க வேண்டாம். நீ எத்தனையோ தடவை சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்க சார். ஆனா எங்க அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு போக மனசு இல்லாம தான் இந்த நரக வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். மனோகர், அந்த பொண்ணை உள்ள அனுப்புங்க. ஓகே சார். ஸோ ரெக்கார்டட் வீடியோவை வச்சு லைவ் கால் மாதிரி That ஃபேப்ரிகேட் was a பண்ணிருக்கோம். recorded video. okay. That was not a live call. சரி, உங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா? இந்த குரூப் ஃபோட்டோ உங்க ரெண்டு பேர் வீட்டிலே இருந்துச்சு. இப்போ சொல்லுங்க. நீங்க? சுரேந்தர். நான் தாரா.
சார் நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ் சார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் சார் பார்க்குறோம். உங்கள் 2 பேருக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கா? அவன் நினச்சிருந்தா அவனே கொண்டு இருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யலை. உங்கள் கையால் கொல்ல வச்சிருக்கான். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஜஸ்ட் மர்டர். நிச்சயமாக உங்கள் 2 பேருக்கும் சம்மந்தப்பட்டவனாக தான் இருக்க முடியும். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அப்படி யாராவது உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா? Who is that? பெஞ்சமின். என்ன சொன்ன? பெஞ்சமின். There is a guy. Who is that guy, Benjamin? Why they are suspecting him? Why they are suspecting him? Benjamin. This one. They are suspecting him, right? இந்த பொண்ணை நம்ம ஆஃபீஸ் வெளியில் இருக்க டீ கடையில் நிறைய தடவை பார்த்துருக்கேன் சார். अरे ये तो वो लड़की है. இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். இவ பேர் சஞ்சனா. இவளும் எங்க கிளாஸ்மேட் தான். இவ தான் சார் அது. பக்கத்துல இருக்கிறது அவ சிஸ்டர் அஞ்சனா. Oh, she is also twins. Okay. Who is always running behind him? They all are classmates. All are linked. What is the link? Okay. How come she is so sure that that is Benjamin only? The murderer? The number you're calling is currently switched off. Please try later. சஞ்சனாவோட அட்ரஸ் தெரியுமா? எக்ஸாக்டாக தெரியாது சார். ஆனால் வீடு பெசன் நகர்லன்னு சொன்னான். நாங்களே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் லாஸ்ட் இயர் தான் விஆர் மாலில் எதாச்சியாக அவளை பார்த்தோம். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் சார் இது. கான்டாக்ட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் அவளை மீட் பண்ணல. சரி, உங்கள் ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு 2 பேரும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? The case is getting unwrapped now. Okay. There is some story. Oh, that's why they are suspecting Benjamin. They are suspecting that guy. உங்கள் கிளாஸில் படித்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கான்டாக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கா? சரி, நீங்கள் கிளம்பலாம். என்கொயரிக்கு எப்போ கூப்பிட்டாலும் வரணும். கேஸ் சால்வ் ஆகிற வரைக்கும் both of you keep your mouth shut. சுரேந்தர், ஒரு நிமிஷம். சர்ஜரி பண்ணி பிளேட் வச்சது சுதாகருக்கு. அப்புறம் எப்படி உன் காலில் ஸ்டிச்சஸ்? சார் அது எங்கள் 2 பேருக்கும் சின்ன வயசுலேருந்தே எந்த ஒரு வித்தியாசமும் இருந்தது இல்லை சார். அதனால் நானே கத்தியை வச்சு கிழிச்சுக்கிட்டேன் சார். சரி, கிளம்புங்க. What? To be identical. சார், இவங்க 2 பேரும் சொன்னதில் நிறைய பொய்யும் கொஞ்சம் உண்மையும் இருக்குது. இவங்க படித்த ஸ்கூலுக்கு போனால் தான் மொத்த உண்மையும் தெரியும். சார், இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த 6 பேரும் இவங்க கூட கிளாஸில் படித்தவங்கள தான் இருக்குமோ தோணுது. எஸ், That's true. மிச்சம் இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி ட்வின் பேர்ட் ஸ்கூல். Okay. சார், நான் உனக்கு கேட்கலாமா? Everything is linked with that school. என்ன இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்களை அனுப்பிட்டீங்க? நாம் இவங்களை நெருங்கிட்டோன்னு பெஞ்சமினுக்கு தெரிஞ்சுதானா அவனை நம்மளால் நெருங்கவே முடியாது. அதனால தான். No, I was also thinking the same. They came. உட்காருங்க. சொல்லுங்க. ஹலோ மேடம், ஐ எம் அரவிந்தன், அசிஸ்டன்ட் கமிஷனர்.
இவர் சப் இன்ஸ்பெக்டர் மனோகர். சென்னையில் கடந்த ஒரு வருஷமாக 8 கொலைகள் நடந்திருக்கு. சீரியல் கில்லிங். இறந்தவங்க எல்லாரும் ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் ஒன்றா படித்தவங்க. ஸ்கூல் பேர் ட்வின் பேர்ட்ஸ். கொலை செஞ்சவனும் அதே கிளாஸ் தான். அவன் பேர் பெஞ்சமின். Oh, She is also telling. she is also aware. So How there is come some, everybody? வருஷத்துக்கு முன்னாடி some incident நானும் is என் there. ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணோம். Okay. 2 வருஷம் கழிச்சு எதிர்ச்சியா எங்க ஸ்கூல்ல 6 ட்வின்ஸ் சேர்ந்தாங்க. அப்போ நியூஸ் பேப்பர்ஸ்ல எங்க ஸ்கூல்ல படிக்கிற ட்வின்ஸ் குழந்தைங்களை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எங்க ஸ்கூல் சென்னை சிட்டி முழுக்க ஃபேமஸ் ஆச்சு. இதை ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியா மாத்தின என் ஹஸ்பண்ட் எங்க ஸ்கூல்ல ட்வின்ஸுக்கு அட்மிஷன்ஸ் போட்டா ஒருத்தருக்கு மட்டும் ஃபீஸ் கட்டினா போதும்னு ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட strategy. ட்வின்ஸ் குழந்தைங்களை எங்க ஸ்கூல்ல சேர்க்க ஆரம்பிச்சாங்க. தென் எஸ்வி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ட்வின் பேர்ட் ஸ்கூலா மாறிச்சு. Oh. சென்னையில் நடந்த ஒரு செஸ் டோர்னமெண்ட்டுக்கு நாங்கள் சீஃப் கெஸ்டாக போயிருந்தோம். அப்போ தான் நாங்கள் பெஞ்சமினை முதலாக பார்த்தோம். அவன் தான் டோர்னமெண்ட் வின்னர். அங்கே பெஞ்சமின் கூட அவனோட ட்வின் பிரதர் ஃப்ரான்சிஸையும் பார்த்தோம். அவங்க 2 பேரும் எங்கள் ஸ்கூலில் சேர்ந்தாங்கன்னா பெஞ்சமின் கிட்ட இருக்கிற Okay, செஸ் yeah, திறமையை business. வச்சு He is எங்க very ஸ்கூல்ல business minded. இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணலான்னு என்னோட ஹஸ்பண்டுக்கு யோசனை வந்தது. உடனே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசலான்னு அவங்கள தேடி போகணும். பெஞ்சமின் கிட்ட கேட்டப்போ அவங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டதா சொன்னா. அப்பதான் தெரிஞ்சது அவங்க 2 பேரும் அப்பா அம்மா இல்லாத ஆதரவற்ற பசங்கன்னு. பிளாட்ஃபார்ம்ல தங்கி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஃப்ரான்சிஸோட ஆக்டிவிட்டீஸை கவனிக்கும் போது தான் தெரிஞ்சது அவன் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டான குழந்தைன்னு. நாங்கள் எதுக்கு வந்தோங்கிற விஷயத்த அவங்ககிட்ட சொன்னப்ப பெஞ்சமின் எங்க கூட வர ஒத்துக்கவே இல்லை. நாங்கள் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணியும் முடியாதுன்னு சொன்ன பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்கள எங்கள் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே தங்க வச்சோம். அவங்கள பார்க்கும்போது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சது, அவங்களுக்குன்னு ஒரு சின்ன உலகம். அதில் அவங்க 2 பேர் மட்டும்தான். Okay. Oh, ये है दोनों. Okay. सारा ट्विंस है. So many twins. So many twins. In one It's a school, miracle, guys, Correct. to see this many twins. In one school, that is also right. ये एकदम एक है सबके सब. It will be very confusing in the school. In school, right? Ah, Oh my God. It's a miracle. So actual twins है या फिर VFX है? I don't know. But arranging so many twins, if it I is think original, VFX है. इतना possible है इतना सारा twins? correct. It will be very tough to Ah. arrange so many twins. Bringing a lot of twins across the full सब state. it will एक be very देखने tough. में है. Hmm. Look alike पूरा. Lot of the time you will see that twins are not alike. Right? हाँ और बहुत टाइम ऐसा भी देखे है ना, लुक अलाइक नहीं होता है. Correct. குட் மார்னிங். குட் மார்னிங். சிட். ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்க புது கிளாஸ்மேட்ஸ். இது பெஞ்சமின், இது ஃப்ரான்சிஸ். उसको कैसे पता चला कि वो बेंजामिन और वो फ्रांसिस है? Maybe she can. वो बेंजामिन ये நல்லா फ्रांसिस भी तो हो படிக்கணும். सकता All the है. best. Thank you, madam. She is watching so கேட்கணும்னு many நினைச்சேன். twins. हाँ உங்கள யார் அண்ணன், யார் தம்பி? தெரியாது மேடம். எவ்வளோ கேட்டும் அம்மா அப்பா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி. बड़ा भी होगा तो कुछ Carry on. सेकंड का बड़ा होगा. Thank you, ma'am. Hmm. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நாங்கள் நினச்ச மாதிரி பெஞ்சமின் நிறைய செஸ் காம்படிஷனில் ஜெயிக்க ஆரம்பித்தான். அவனால் ஸ்கூல் இன்னும் நல்லா ப்ரொமோட் ஆச்சு. ஃப்ரான்சிஸ் அதற்கு நேர்மாறா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தான். கொஞ்ச நாளில் பெஞ்சமினும் ஃப்ரான்சிஸும் Class topper. டீச்சர்ஸ்க்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸாக ஆனாங்க. ஸோ எல்லா டீச்சர்ஸும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்க 2 பேரையும் தான் உதாரணமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. இதனால் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்பயர் ஆவாங்கன்னு நினச்சோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ் மேலே பொறாமையும் வெறுப்பையும் உண்டாக்கியிருக்கு.
அதனால கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் everyone ஒதுக்க is praising ஆரம்பிச்சிருக்காங்க. somebody. ஒரு நாள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடந்தது. அன்னைக்கு பெஞ்சமினும் பிரான்சிஸும் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங். சொல்லுங்க. நான் ஃப்ரான்சிஸ், பெஞ்சமினோட ஃபாதர். நான் பெஞ்சமின், ஃப்ரான்சிஸோட ஃபாதர். Okay. They are taking care of each other. பிரான்சிஸ் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவ நல்லா படிக்கிற பையன். பெஞ்சமின் பத்தியும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அவ ஸ்கூலுக்கு ரொம்ப பெருமை சேர்த்து தரான். உங்க 2 பேர் பசங்களும் எங்க ஸ்கூல்ல படிக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கு. Teacher is handling so sweetly, right? Yes. Teacher is very good. It's looking like. அது வரைக்கும் எல்லா டீச்சர்ஸ் சொன்ன அதே விஷயத்த அன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸும் சொல்லி திட்டினதும் பசங்களுக்கு பெஞ்சமின் பிரான்சிஸ் மேல இருந்த வெறுப்பு இன்னும் அதிகமாச்சு. That was the thing. ஃப்ரான்சிஸ், என்னாச்சுடா? ஏன்டா அழுற? நான் பைத்தியமா? அப்படிலாம் எதுவும் இல்லடா. அப்படியே என்ன எல்லாரும் பைத்தியம் சொல்றாங்க. யாரா பிரான்சிஸ பைத்தியம் சொன்னதே? நாங்க தான்டா சொன்னோம். அதுக்கு என்ன இப்போ? தனியா பேசிட்டு இருக்கான். அப்போ அவன் பைத்தியம் தானே? அரே யார். பிரான்சிஸ் அவங்க அப்படி சொன்னதை பொறுத்துக்க முடியாத பெஞ்சமின் அவங்கள கண்மூடித்தனமா அடிச்சிட்டான். இனி இப்படி செய்யக்கூடாதுன்னு மற்ற பசங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு பெஞ்சமின் மறுபடியும் வயலன்ஸை கையாளக்கூடாதுன்னு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். ஆனா அது பெஞ்சமினை விட பிரான்சிஸுக்கு தான் அதிக கஷ்டத்தை கொடுத்தது. கொஞ்ச நாள் கழிச்சு டெல்லியில் ஆல் இண்டியா ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த டோர்னமெண்ட்டுக்கு பெஞ்சமின் அனுப்ப என் ஹஸ்பண்ட் முடிவு செஞ்சார். நான் ஒரு நேஷ்னல் செஸ் பிளேயர். ஸோ டெய்லி ஸ்கூல் முடிஞ்சதும் பெஞ்சமினுக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். செக்மேட். வர வர உன் கான்சன்ட்ரேஷன் கேம்லேயே இல்லை. நீ இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியில் வந்துடுவேன். அவ்வளோ தூரம் போய் ஸ்கூலோட மானத்தை வாங்குறதை விட நீ இந்த காம்படிஷனில் கலந்துக்காமலே இருக்கலாம். நான் சார்கிட்ட பேசிக்கிறேன். யூ மே கோ நவ். மேடம், இன்னொரு கேம். நோ நீட். யூ மே லீவ். மேடம், ஒரே ஒரு கேம் ப்ளீஸ். Okay. Now he'll come out with full potential. Full focused mode on. Do you know how to play chess? I used to play. I also used to play. days. I also used to play with my father. It's very interesting and addictive. Me, my brother and It's my addiction. father, we used to play. Like if you sit, no, you will continue like, to play. Correct. செக்மேட். Oof. அன்னைக்கு தான் நான் அவன் கேம் ஸ்ட்ராட்டஜியை நோட் பண்ணேன். நம்ம எல்லாரும் பிளான் ஏ பிளான் பின்னு 2 வச்சிருப்போம். ஆனால் பெஞ்சமின் மட்டும் 3ஆவதா பிளான் சின்னு ஒன்று வச்சிருப்பான். அவன் 3 பிளானுக்கும் ஒரே டைம்ல காய் நகர்த்த ஆரம்பிப்பான். இது எதுவுமே அவன் ஆடும்போது நமக்கு தெரியாது. ஆட்டத்தை முடிக்கும் போது தான் நமக்கு தெரியும். இந்த மூவ்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட? 2 பக்கமும் நானே தனியா விளையாடி கத்துக்கிட்டேன். அப்புறம் என்கிட்ட எதுக்கு டெய்லி தோத்துட்டு இருந்த? உங்க கூட இருக்கும் போதெல்லாம் அம்மா கூட இருக்கிற மாதிரியே தோணும். அம்மா யாராச்சும் தோக்கடிப்பாங்களா? அம்மா தான் எப்பவும் ஜெயிக்கணும். உங்களை ஒரே ஒரு வாட்டி அம்மானு கூப்பிட்டுக்கோ. பெஞ்சமின், பெஞ்சமின். What happened? क्या हो गया? Okay, very scared.
அன்னைக்கு தான் பெஞ்சமின் பிரான்சிஸ்க்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி சொன்னான். பிரான்சிஸ்க்கு சின்ன வயசுலேருந்தே இருட்டை பார்த்தா ரொம்ப பயம், நிக்டோஃபோபியா. அவனால ரொம்ப நேரம் இருட்டுல தாக்கு பிடிக்க முடியாது. அவன் மென்டல் இஷ்யூஸுக்கும் இதுதான் காரணம். பெஞ்சமின், இது பெரிய ஓப்பன் டூர்னமெண்ட். இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டேன்னா உன் லைஃபே சேஞ்ச் ஆயிடும். ஆல் தி பெஸ்ட். நான் இல்லாமல் ஃப்ரான்சிஸ் எப்படி இருப்பான்னு நினச்சா பயமாக இருக்கு மேடம். பெஞ்சமின், நீ எதை நினைச்சும் பயப்படாத. மேடம் ஃப்ரான்சிஸை பத்திரமா பார்த்துப்பாங்க. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, வா நம்ம கிளம்பலாம். ஓகே. பெஞ்சமினுக்கும் அவன் கிளாஸ்மேட்ஸுக்கும் இருந்த சண்டை அன்னைக்கே முடிஞ்சதுன்னு நான் நினைச்சேன். ஆனா பசங்க எல்லாரும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு அப்ப தெரியாம போச்சு. பெஞ்சமின் மேல இருக்கிற கோவத்தை பிரான்சிஸ் மேல காட்ட ஆரம்பிச்சாங்க. Torturing like anything. What the hell? யாருக்கும் தெரியல. அவன் அந்த குழந்தை இது எதுவுமே வெளியில சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. பெஞ்சமின் டூர்னமெண்ட்ல ஜெயிச்சு மெடலோட திரும்பி வந்தான். பிரான்சிஸ் தனக்கு நடந்ததை பெஞ்சமின் கிட்ட சொன்னா எங்க அவன் திருப்பி போய் சண்டை போடுவானோன்னு பயந்து சொல்லாமலே மறைச்சிட்டான். हैप्पी बर्थडे फ्रांसिस. मैडम को पता था, तभी तो मैडम बोल रही है कि ऐसा ऐसा हुआ था. ரெண்டு பேரும் என்ன தேடி வந்து என்கிட்ட விஷஸ் வாங்கிட்டு स्टेप नहीं लिया. So guys, okay, so it was such a disheartening thing that a child is going through this much. Too much and abusive things he is. Abusive things actually, right, yeah. So actually it happens in actually in schools I think and all. In schools people used to face this kind of thing. I think I also faced this kind of thing, not this severely, very lightly, but I also faced that. People stopped talking with me. I also used to tease a lot of the people, a lot of the kids. A lot of the kids. That is not good. And I was, you were the accuser. I was the victim actually. I was, such a talkative child, but I was very good at my academics actually. Because of that, people, same issue, right? He was very good at academics. Because of that, people were getting jealous, like the students. For me also same case, that in school, in college also, like people stopped talking with me, and I was so alone, so distressed that people are not talking, and I was feeling very lonely, right? I told you. Yeah, I know that. So that is a very hard time. Now we are thinking are jane do yaar, but that time it was teenage time. We cannot even think that this way ki are jane do. We cannot think. We are like, why he is not talking to me? Why? What I have done? So people are devastating getting. Actually, this is the problem, right? Sometimes small kids, they are not able to take. For my case, I just don't care anything. I used to like that. It depends upon each and every student and a student. So right. So now I think each and every student or small kids also, they need to take care of these all things. They should not take on heart these all things, right? And even the comparison whatever they have shown, right? These parents they were good student, that's why parents were comparing and that is not scolding their kid. Yes. That is also because not of that good, only right? the students are getting like that, right? More violent, more violent, because of them only. Their parents are scolding to them. So that is also actually not good. Should be stopped. You should not scold or compare with anybody. Yes. Right? Each and every student and or a kid has their own capabilities. As per my knowledge, सबको एक साथ बिठा के भी parents teacher meeting नहीं होनी चाहिए, because that time also you will see that okay, this kid has done good, that kid has done good, that kid has got 90%, this kid has got 80%. So this way, like parents also will start talking. It should be like very confidential. Well. Mark sheet also should not be openly broadcasted in a board, as per my knowledge, because it is only giving anxiety, sadness to other students who has not done good, right? ये 3 Idiots में भी बोला था कि मार्कशीट को पूरा दिखाने का क्या जरूरत है. I also think the same way. So really, like it was very hurting. I think something has happened, and because of that only Benjamin is taking revenge. Right? So we will continue in the next part. So stay tuned for that. And if you're new to this channel, guys,
Please do subscribe us and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.